எலும்புகளையோ உயிர்ப்பித்ததான அக்கினி, தாவீதையும் அபிஷேகத்தினால் நிரப்பின அந்த தெய்வம் இன்னைக்கு நம்மையும் நிரப்ப இந்த காலவெளியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய இருதயம் ஒருமுகப்படட்டும். உள்ளே வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் ஒரு புதிய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், ஒரு புதிய அக்கினி என்னை நிரப்பட்டும், ஒரு புதிய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும் என்று நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேக நுகங்களை முறைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அபிஷேக கட்டுகளை உடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அபிஷேகம் நம்மை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மை விடுதலை ஆக்குகிற அந்த அக்கினி, நம்மை சுகப்படுத்துகிற அந்த அக்கினி, எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற அந்த அக்கினி இந்த கால வேளையில நம்மை விடுவிக்க வல்லமை உடையது. ஒருவேளை பிசாசின் கட்டுகளினாலே நீங்கள் இந்த கால வேளையில பாதிக்கப்பட்டு இருக்கலாம். பிசாசின் கட்டினாலே ஒருவேளை நீங்கள் சோர்வடைந்து போய் இருக்கலாம். உங்களை முன்னேற விடாதபடிக்கு அந்த கட்டுகள் உங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் அந்த அக்கினி இந்த கால வேளையில நிர்மூலமாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்ல போறோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் தேசத்திலே எங்கள் சபைகளிலே இப்பொழுது இறங்குமே. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே என்று சொல்லும் பொழுது அவன் நம்மை அக்கினியாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவே பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் தேசத்திலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே, எங்கள் சபைகளிலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே. வேண்டுமா? எலியாவே பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் தேசத்திலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே, எங்கள் சபைகளிலே சொல்லுங்க தெய்வமே. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே சொல்லுங்க. என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையோ அக்கினியா கண்ணியும் தெய்வமே. சொல்லுங்க. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையோ அக்கினியா கண்ணியும் தெய்வமே. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் கரங்களை தட்டு நல்ல ஆவியில் சொல்லுங்க. அபிஷேகம் அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. ஏசாயாவை அக்கினியா தெய்வமே என் வாலிபத்தை அக்கினியா தெய்வமே. சொல்லுங்க. ஏசாயாவை அக்கினியா தெய்வமே என் வாலிபத்தை அக்கினியா தெய்வமே. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. சொல்லுங்க. அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. தாவீதை தெய்வமே சாத்திரமோ உங்க அபிஷேகத்தா நிரம்பி வழியனுமே. தாவீதையோ
அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே பாத்திரமோ உங்க அபிஷேகத்தால் நிரம்பி வழியணுமே அபிஷேகம் அபிஷேகமே நிபத்தார தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்று தெய்வமே எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகம் அபிஷேகமே நிபத்தார தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்று தெய்வமே உடனே போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உடனே போன என் வாழ்க்கையோ உயிர்ப்பிய தெய்வமே சொல்லுங்க உடனே போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உடனே போன என் வாழ்க்கையோ உயிர்ப்பிய தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாறு நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில் நலவை சொல்லுங்க ஒரு புதிய அபிஷேகம் எங்களை நிரப்பட்ட மாடுகிறேன் ஒரு புதிய அக்கினி எங்களை நிரப்பட்ட மாடுகிறேன் தாவீதை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்த தேவர் ஏசாயா நாவை அக்கினினால் தொட்ட தேவர் கால வேளையில் எங்கள் நாவை கண்ட தொட்டார்களோ எங்கள் வாழ்க்கையை கண்ட தொட்டார்கள் ஆக இந்த கால வேளையில் உங்களுடைய தொடுதலை நாங்கள் உணர்ந்து மாடுகிறேன் ஒரு அக்கினி எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஒரு புதிய வல்லமை எங்கள் மேல இறங்கி வரட்டும் நாளுக்கு உள்ளான ஒன்று உண்டாக்கப்படுவதாக இந்த கால வேளையில் இதுவரை நாங்கள் பார்த்திராத பெற்றிராத கண்டிராத ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு மேலே நிரப்பட்டு ஒவ்வொரு மேலே நிரப்பட்டு அக்கினி ஒவ்வொரு இறங்கி வரட்டும் எலியாவின் பலிபீடத்தில் இறங்குவது அதே அக்கினி ஆக்கிரமிப்பின் கூடாரத்தில் இறங்குவது அதே அக்கினி முச்சடியில இறங்குவது அதே அக்கினி ஓ எஸ்ஐக்கின் பள்ளத்தாக்கிலே உலர்ந்து பொழுதான எலும்புகளை உயிரடைய செய்த அக்கினி இந்த கால வேளையிலே எங்களை உயிரடைய செய்யட்டும் எங்களை உயிரடைய செய்யட்டும் எங்களை பலவான்களாய் மாற்றட்டும் ஆண்டவரே ஓரா எங்கள் பாஷைகள் மாறட்டும் நவமான பாஷைகளை கத்த தாரு புதிய புதிய பாஷைகளை கத்த இந்த கால வேளையிலே எங்களுக்கு தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவில நிரம்பி அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துங்க நல்ல சத்தமா நல்ல முழு பலத்தோடு நல்ல முழு பலத்தோடு நல்ல முழு பலத்தோடு நல்ல முழு பலத்தோடு இன்னும் சத்தமா ஒரு புதிய அபிஷேகம் எங்களை நிரப்பட்ட மாணவரே ஒரு புதிய வல்லமை எங்களை நிரப்பட்ட மாணவரே எலியாவின் பலிபீடத்துல இறங்கி வந்த அதே அக்கினி ஆசேர்வை கூடாரத்தில் இறங்கி வந்த அதே அக்கினி முச்சடியில இறங்கி வந்த அதே அக்கினி ஏசாயா நாவை தொட்ட அதே அக்கினி எங்கள் வாழ்க்கையை தொடட்டும் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் சொல்லுங்க ஒரு புதிய வல்லமையை இந்த காலவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு புதிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாணவரே எங்களுக்கு உதவி செய்ய எல்லாரும் சத்தமா ஆவியானவரே ஷபா பாபா ஹalleluya 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 இன்னும் சத்தமா வெளியே இருக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்பி நல்ல தேவனை துதிக்க பார்க்கலாம் சில நிமிடங்கள் நீங்களாவே நல்ல துதிங்க அந்நிய பாஷையில நல்ல கத்தரை துதிங்க ஆவியில நிரம்பி நல்ல கத்தரை துதிங்க முழு பலத்தோடு நல்ல கத்தரை துதிங்க முழு உள்ளத்தோடு கத்தரை நல்ல துதிங்க ஓ ராபா ராகாபா நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அவர் எலியாவில பெரியவர் அவர் எலிசாவில பெரியவர் ஓ அவர் மோசேயின் தேவன் அவர் யோசுவாவின் தேவன் அவர் என்னவென்று எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறாரே ஆவியானவரே மக்கு மகிமை மக்கு மகிமை மக்கு மகிமை இயேசுவே மை துதிக்கிறோம் ஹalleluya thank you Jesus எங்களை புது பலன் அடைய செய்வீராக வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து மேலே உயரை பறப்பார்கள் அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் அந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே
ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிட்டைகளை அடித்து பறக்கிறவர்களா எங்களை மாற்றும், அதுவும் உயர பறக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு தாரும், கழுவுக்கு சமமான பலனை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ பிரசன்னத்துல? அப்படி எளிமை நின்று சற்று நேரம் ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். உள்ளே வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும் வேகமாக எளிமை நிற்போம். வேதம் சொல்கிறது, நிறைவானவர் வரும் பொழுது அங்கே குறைவுகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் அவர் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அவர் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வெறுமையான அனுபவங்கள் மாறி போகும், எல்லா குறைவான அனுபவங்கள் அது மாறி போகும். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பெயர் அவர் நிறைவான ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசு குறைவுபட்டது. ஆனால் இயேசு வந்த மாத்திரத்திலே குறைவுபட்டதான அந்த திராட்சரசத்தை ஆண்டவர் நிறைவுள்ளதாய் அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பல குறைகள் இருக்கலாம். ஓ, யார் உத்தமர்கள் கிடையாது, எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த ஆண்டவர் வரும் பொழுது அதை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வனாந்திரத்தை கூட வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அவர் வறண்ட நிலத்திலே நீரோற்றுகளையோ அவாந்திர வெளியிலே அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறவர், சுகவீனத்தை சுகமாய் மாற்றுகிறவர், பாழானவைகளை அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். வெறுமையான அனுபவங்களை நீக்கி அவர் நிறைவான அனுபவத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் செல்கிறதான பாதை வெறுமையான பாதையா இருக்கலாம், ஓ அது வனாந்திரமான பாதையா இருக்கலாம், அது முட்கள் நிறைந்த பாதையா இருக்கலாம். நீங்கள் செல்கிறதான பாதை தனிமையா என தனித்து விடப்பட்ட பாதையா இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை நடத்துகிற இயேசு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, உள்ளே வெளியே இருக்கிற எல்லா வலதுகரத்தை உயர்த்தி வெறுமையான அனுபவங்கள் மாறட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நிறைவான ஒரு அனுபவம், நிறைவான அனுபவம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திர வயல்வெளியாகுமே. எல்லாரும் சொல்லுங்க, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க, வனாந்திர வயல்வெளியாகுமே. உண்மையா சொல்லுமா? பாழானது
தீரமாகுமே. நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமா. பலவிதத்தை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நான் மாறுமே. சொல்லுங்க. சுகவீன சுகமாய் மாறுமே. ஆமே. பலவீனங்களை சுகவீனத்தை மாற்ற வல்லவர். சுகவீன சுகமாய் மாறுமே. நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. மொழியாதோ சாத்தியமாகுமே. நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. மொழியாதோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி எல்லா சொல்லுகைய வாழ்க்கையில கடந்து வாங்க. என் குடும்பத்தில கடந்து வாங்க. எங்கள் தேசத்தில கடந்து வாங்க. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறுமே. நீர் வந்தால் முடியாதவைகள் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் எங்கள் பிரச்சனைகள் மாறுமே. நீர் வந்தால் எங்கள் போராட்டங்கள் மாறுமே. நீர் வந்தால் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படுமே. நீர் வந்தால் ஹல்லேலூயா சூழ்நிலைகள் சாதகமாய் முடியுமே. நீர் வந்தால் அங்கே தடைகள் மாறுமே. நீர் வந்தால் ஹல்லேலூயா எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமே. சொல்லுங்க. எங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமே. எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே. எனக்கு சமாதானம் கிடைக்குமே. நிறைவே வாருமே சொல்லுங்க. என் வாழ்க்கையில வாரு. சமாதானம் இழந்து இருக்கிற வாழ்க்கையில வாங்க. சந்தோஷத்தை இழந்து இருக்கிற வாழ்க்கையில வாங்க. கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில நீங்க வாங்க. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவா. நிறைவே நீர் வாருவே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நிறைவே நிறைவே நீர் வேண்டும். நீர் தான் எங்களுக்கு தேவை. சொல்லுங்க. நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர். ஆவியானவரே கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகும். நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறி போகும். நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது பலன் உண்டாகும், சத்துவம் உண்டாகும், ஆமென், ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் பெருகும். நிறைவானவர் வரும் பொழுது நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிவிடும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நிறைவானவர் நீர் வாரும். நிறைவே நீர் வாரும். நிறைவே நீர் எங்களுக்கு வேண்டும். நிறைவே நீர் எங்களுக்கு போதும். அந்த நிறைவு ஆவியானவர் மட்டுமே. நல்ல கரங்களை தட்டு
ரபா லகபா ராஷியா லபோ ரபா தியா லபோ. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. மனோகர் காஞ்சிபுரம் ஹார்ட் அட்டாக் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆமே, ஹார்ட் அட்டாக் இருக்கிறபடினாலே ஆமே ஸ்தோத்திரம், அந்த ஹார்ட் வீக்காக இருக்கிறதுனால ஆபரேஷன் செய்ய முடியாது என மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். ஆமே, மனோகருக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். நிறைவானவர் வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது ஒரு அற்புதம் நிச்சயமாய் மனோகருக்கு நடக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காஞ்சிபுரத்தில் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற அவருக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக. சகோதரி தேன்மொழி சிமியோன் அவர்கள் சுகவீனமாய் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கிறது. ஆண்டவர் அந்த அருமையான சகோதரி தேன்மொழி ஆமேன் அவருக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிற சகோதரி தேன்மொழிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையிலே ஆமே அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூல இருக்கிற அருமையான சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. சிமியோனுடைய மனைவிக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆமே, வலது கரத்தை உயர்த்தி இந்த வாரத்தில் திருமண நாள் மாமே பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக சத்தம் உயரட்டும். நல்ல வாய்களை திறந்து இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. சகோதரர் லாசர் அன்னாள் இவருடைய திருமண நாளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே திருமண நாளை காண்கிற இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பலகீனத்தின் ஆவிகள் நீங்கி போகட்டும். இங்கே பலகீனத்தோடு வந்த உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். சுகவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. பொருளாதார தேவையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே, வறுமைகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதம் செய்வீராக. திருமண தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. புத்திர வாக்கியத்தை கட்டளையிடுவீராக. ராபாலா சியாலாபா, பண கஷ்டங்கள் மாறட்டும், பொருளாதார கஷ்டங்கள் மாறட்டும். எங்கள் தேவன் இறங்கி ஒரு அற்புதம் செய்வீராக. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆமே, என்னென்ன தேவையோடு இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உள்ளேயும் வெளியேயும் இருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஊக்கமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த புதிய மாதம், இந்த மாதத்தில் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகணும். ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். நல்ல ஊக்கமாய் ஜெபம், இந்த ஊழியம் வளரணும். இந்த மாதத்தில் ஏராளமான புதிய குடும்பங்களை கொண்டு வரணும். புதிய நபர்களை கர்த்தர் கொண்டு வரணும். இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இந்த ஜனங்களை நிலைநிறுத்துவீராக. சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. பிரிந்த குடும்பங்கள் சேர்க்கப்படணும். சண்டைகள் ஓயணும் ஆண்டவரே. சமாதான குறைச்சல்கள் நீங்கணும். எங்கள் தேவன் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. நல்ல ஊக்கமாய் வலது கரத்தை உயர்த்தி எல்லா ஸ்தாபன ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். மண்டல ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. ஆமென். நம்முடைய பிரதான தேவை இந்த வாகன நிறுத்தத்திற்கான இடம் வாங்குவதற்கு
தேவையான ஏராளமான பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஒரு கையும் கீழே தாழ போடக்கூடாது, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எங்கள் தேவன் பரத்தில் இருந்து உதவி செய்வீராக, உடைய பிள்ளைகள் மூலமாய் உதவி செய்வீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் வர முடியாத ஜனங்க, இந்த முதல் ஆராதனைக்கு வராத அத்துணை பேரையும் இரண்டாவது ஆராதனைக்கு கொண்டு வாரும். இரண்டாவது ஆராதனையில் புதிய குடும்பங்களை, ஜனங்களை கொண்டு வாரும். கர்த்தர் இந்த ஆராதனையின் மீதமாயிருக்கிற எல்லா பகுதிகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நிலையிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வேலை வாய்ப்புகளை தாரும், இடமாறுதல்களை தாரும், ஊதிய உயர்வுகளை தாரும், கடன் பிரச்சனைகளை நீக்கும், சஞ்சலம், தவிப்பு, வேதனை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி என்னென்றபடியாக பழைய ஏற்பாட்டிலே 768 பக்கம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 முடிய மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 முடிய மாறி மாறி வாசிப்போம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவள் இருக்கும் சந்து கெடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அவள் வாயாடியும் அடங்காதவனுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சேர்ந்து வாசிப்போம். சமாதான பணிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். வேதாகமத்தை உயர்த்தி, தெய்வமே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் முழுவதும் வேசியின் மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே பலவித காரியங்களிலிருந்து விடுபட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு விசை கூட இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சில அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:45 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 10:45 மணி வரைக்கும் நடைபெற்று வருகிறது. ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகிற பரிசுத்த ஆராதனையிலே தவறாமல் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பந்தி உண்டு. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறலாம். இன்று மாலை 5 மணிக்கு வாலிபர் ஆராதனை உண்டு. எல்லா வாலிபர் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுகிற அந்த வாலிபர் ஆராதனையிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 5:30 மணிக்கு அதிகாலை ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 5:30 மணிக்கு நடைபெறுகிற அந்த அதிகாலை ஜெபத்திலே சபையார் யாவரும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு வாலிப ஆண்கள் ஜெபம் உண்டு. எல்லா வாலிப சகோதரர்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு நடைபெறுகிற அந்த வாலிப ஆண்கள் ஜெபத்திலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் கூட்டம் உண்டு. திருமணமான எல்லா பெண்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிற அந்த பெண்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஆண்கள் ஜெபம் உண்டு. திருமணமான எல்லா ஆண்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 7:30
9 மணிக்கு நடைபெறுகிற அந்த ஆண்கள் ஜெபத்திலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறுகிற அந்த பொதுவான உபவாச ஜெபம் உண்டு. அந்த பொதுவான உபவாச ஜெபத்திலும் சபையார் யாவரும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு வாலிப பெண்கள் ஜெபம் உண்டு. எல்லா வாலிப சகோதரிகளும் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுகிற அந்த வாலிப பெண்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். குளோபல் யூனிவர்சிட்டிக்குரியதான கிராஜுவேஷன் நமக்கு அந்த சீக்கிரத்தில் இருக்கும். அதில் படித்ததான எல்லாருக்கும் கிராஜுவேஷன் வழங்கப்படும். அதற்குரியதான தொகை 500 ரூபாய். இன்னும் நீங்கள் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களை அணுகி நீங்கள் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். பணம் செலுத்திய பிற்பாடே நமக்கு அந்த கிராஜுவேஷன் இருக்கும். ஆகவே நீங்கள் துரிதமாய் அந்த பணத்தை நீங்கள் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். மெகா வேதவினா போட்டி இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதுக்குரியதான பதிவு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுக்குரியதான பதிவு கட்டணம் 40 ரூபாய். அதுக்குரியதான வேத பகுதி இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமும் யாக்கோபுக்கு எழுதியதான நிருபமும் கடந்த ஒரு வருடமாக நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அதற்குரியதான எக்ஸாம் இந்த மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இன்றைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு அவகாசம் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு அவகாசம் இருக்கிறது. ஆகவே அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து நீங்கள் 40 ரூபாயை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40 பேர் தான் பதிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி அல்லாதபடிக்கு கடந்த வருடத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த தேர்வு எழுதும்படி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆராதனை முடிந்து நீங்கள் வீடுகளில் செல்லும் பொழுது அங்கே வெளியே அந்த கவுண்டரிலே சிஏ பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்களை அணுகி உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து 40 ரூபாயும் நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் முதலாக புதிதாக இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆராதனை முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது போதகரை அணுகி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதான நேரம். நம்முடைய தசமாக காணிக்கைகள், நம்முடைய சோத்திர காணிக்கைகள், நம்முடைய பொருத்தனை காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறதான நேரம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஜெபித்து ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கிறதான நேரம். பாடலை பாடுகிற நேரத்தில் எல்லாரும் நீங்கள் எழும்பி நில்லுங்க. ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் யாவரும் எழும்பி நில்லுங்கள். ஜெபித்து முடித்த பிற்பாடு காணிக்க அந்த பை உங்கள் பக்கத்தில் வரும். நீங்கள் காணிக்கை செலுத்திய பிற்பாடு உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, உமக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கைகள் தசமபாகங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவே, எவ்வளவோ தேவைகள் உண்டு, ஆனாலும் நீர் எங்களுக்கு நல்ல பலனையும் சத்துவத்தையும் அருமையாக சமாதானம் பலன் ஆசீர்வதித்ததை நாங்கள் இந்த மாதம் உமக்கென்று கொடுக்க மனமுகுந்து கொடுக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டபடி இயேசுவே கொடுக்கிற எல்லா கரங்களை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவை நினைக்கவே வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இந்த மாதம் செய்வேன் என்றாரே. என் இயேசு இந்த மாதம் செய்வேன் என்றாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே
காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே. அனுதினம் நடத்தி செல்வாரே என் இயேசு, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. Praise the Lord. Hallelujah. காணிக்கை என்று சொன்னவுடனே நாம் யாவரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றில் முழங்காலில் நின்று ஜெபிக்கணும், அல்லது எழும்பி நின்று நாம் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது சோம்பலுக்கு அடையாளம் அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளம். அல்லேலூயா. அதனால் ஜெபம்னு சொன்னோடனே, காணிக்கை ஜெபம்னு சொன்னோடனே எழும்பிடணும். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே மேக்சிமம் பாதி பேர் எழும்பலை. கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுவோம், அவரும் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜெபமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சில சமுதாயத்தில் சில ஜபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் 5 வேளை தொழுகை எல்லாம் செய்கிற அப்படியே ஜபம்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் நானும் ஆராதிப்பது மரித்து உயிரோடு கூட எழும்பி பரலோகத்தில் உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். மற்ற ஜபங்களுக்கும் மற்ற தொழுகைகளுக்கும் நம்முடைய ஜபங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை நேரங்களிலே நாம் முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். ஆராதனை ஆரம்பிக்கிறது முன்னாலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா முழங்காலில் நின்று ஜோம் பண்ணி பாருங்க, அமர்ந்திருந்து ஜோம் பண்ணி பாருங்க. இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஜெபத்தை நாம் கனப்படுத்துவோம், ஜெபத்தை நாம் ஊக்கப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவசியமான முக்கியமான ஜெப தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் எழுதி கொடுங்கள். கால்வலி, மூட்டு வலி, தலைவலிக்கெல்லாம் நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போதே சரியாயிரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா சரியாகும். விசுவாசி கேட்டால் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அதனால் எமர்ஜென்சி தேவைகள், ஒரு விபத்து, ஆபத்து, அவசர நிலை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலைகள் என்றால் நீங்கள் தயவாய் ஜெபிப்பதற்கு எழுதி கொடுங்கள். நாம் நிச்சயமாய் நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சனிக்கிழமை உபவாச ஜபங்களிலே ஜோமன்னா கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நல்ல ஊக்கமாக ஆராதிச்சிட்டாலே கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாகன நிறுத்தத்திற்கான தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அதிவிரைவில் சந்திக்க வேண்டும். நாம் 60 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்திருக்கிறோம். 75 லட்சம் ரூபாய் நம்முடைய தேவை என்பதை நாம் இலக்காக வைத்து ஜெபித்து கொடுத்து வருகிறோம். கடந்த திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் நம்முடைய சபை மக்கள் கொடுத்ததான அந்த வரவு 1,96,000 ரூபாய். கடந்த வாரம் முழுவதும் வந்தது 1,96,000 ரூபாய். கடந்த வாரம் வரைக்கும் நமக்கு வந்திருக்கிற மொத்த வரவு 12,89,960 ரூபாய். 75 லட்சத்தில் 12,89,960 ரூபாய் வந்திருக்கிறது. இன்னமும் நம்முடைய தேவை 62,10,040 ரூபாய். தேவைகளுக்காய் ஜெபிப்போம், கொடுக்க உதாரத்துவமாய் கொடுக்க முன் வருவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை அதிவிரைவில் சந்திப்பார். ஒரு வேத வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. கவனியுங்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சபையில் இப்படிப்பட்டதான ஊழியங்கள் எல்லாம் நடைபெற்றதை வேதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே தம்முடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சொல்லுங்க, சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அன்று மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சபையிலே இந்த ஊழியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் குருடர் பார்வை அடைகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்வை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. சரீர அவயவங்களில் மிக முக்கியமான ஒன்று கண். பார்வை இல்லை என்று சொன்னால் நம்முடைய முழு வாழ்க்கையும் இருண்டதை போல மாறிவிடும். கொஞ்சம் கற்பனை செய்து நீங்கள் பாருங்கள். சுயாதீனமாய் நம்மால் செயல்பட முடியாது, சுயாதீனமாய் ஒரு இடத்திற்கு போய் வர முடியாது. அது மிகவும் ஒரு வேதனையான ஒரு அனுபவமாய் மாறிவிடும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உலகத்தை பார்க்கக்கூடிய, தீமையை பார்க்கக்கூடிய, நன்மையை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக வாழ்நாள் முழுவதும் நாம் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய கண் தெளிவாயிருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களையும் தட்டி ஆமென் நல்ல முழு பலத்தோட நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் குருடர்கள் மேல் மனதுருகினார், அற்புதங்களை செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வழியருகே உட்கார்ந்திருந்ததான குருடர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த பொழுது ஆண்டவர் வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்கள் பார்வை அடைந்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உண்மையாகவே கண் தெரிந்த அனைவரும் அவருக்கு பின்னாலே செல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண் சுகமான உடனே அவங்க செய்ததான காரியம், பார்வை அடைந்த உடனே அவருக்கு பின் சென்றார்கள். வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்க நமக்கு போதிய நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு வீதியிலே நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் தேவனால் சந்திக்கப்பட்ட பொழுது அவன் கண் தெரியாதவனாய் 3 நாட்கள் அவன் மங்கி போன வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் தன்னுடைய அகக்கண்ணினாலே இயேசுவை கண்டான். நீர் இயேசு ஆண்டவரே நீர் யார் என்று அவனை பார்த்து கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் இயேசுவின் மேல் தன்னுடைய கண்களை பதித்தபடியினால கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் மேல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்முடைய கவனம்
நம்முடைய பார்வை, நம்முடைய ஈர்ப்பு எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நல்ல கவனிக்கணும். இந்த கால வேளையில் மனுஷனை நாம் தேடுவதை பார்க்கிறோம், மனிதர்களை நோக்கி பார்ப்பதை பார்க்கிறோம். நம்முடைய முகம், நம்முடைய கண்கள் நம்முடைய ஆண்டவரை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதபடி அவர் நமக்கு உதவி செய்வார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஆவியானவராயிருக்கிற தேவனை பார்க்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய கண்கள் பரலோக தேவனை நோக்கட்டும், பரலோக ராஜ்யத்தை நோக்கட்டும், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடட்டும், நித்திய ராஜாவை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் நான் வேகமாக 6 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சங்கீதத்தின் புத்தகத்தில் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். எல்லாம் தெரிந்த வசனங்கள். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் முதலாவதாக அவரை நோக்கி பார்க்கிற கண்கள். அவரை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு அந்த வசனத்தின் பின்பகுதியிலேயே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த கண்களுக்கு பிரகாசமும் உண்டு, வெட்கமும் இல்லை. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அல்லது அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடையும், அது வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில், புதிய மாதத்தில் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும், உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். மங்கலான ஒரு ஜபமா இல்லாம பிரகாசமான ஒரு ஜபமா இருக்கணும். ஆமே தோத்திர. கண்ணை மூடிட்டே தூங்கிடக்கூடாது. நல்ல வலது கரத்தை உயர்த்தி இந்த புதிய மாதத்தில், ஜூலை மாதத்தில் எங்கள் கண்கள் உம்மை பார்த்து பிரகாசம் அடையட்டும். எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. இந்த மாதத்தில் உம்மை நோக்கி பார்த்த கண்களை பிரகாசம் அடைய செய்து அவருடைய வெட்கத்திற்கு பதிலாய், துக்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பதிலை கர்த்தர் தருவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல கர்த்தரை துதிங்க. ஆமென், அல்லேலூயா. சின்ன காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் என் இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பாருங்க, நீங்க பிரகாசம் அடைவீங்க. அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற கண்களாய் நம்முடைய கண்கள் மாற வேண்டும். தாவீது சங்கீதம் பாடிய இடம் அதுல்லாம் என்கிறதான கெபி. அந்த அதுல்லாம் என்கிறதான கெபி இருண்டதான ஒரு இடம். அங்கே மிகவும் அது முட்களும் புதிர்களும் நிறைந்த ஒரு இடம்தான் அந்த அதுல்லாம் கெபி என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த கெபியை சுற்றிலும் ஏராளமான அடர் செடிகளும் கொடிகளும் மரங்களும் இருப்பதினால் அங்கே ஏராளமான விஷ பூச்சிகள் நிறைந்த ஒரு இடம். கொடிய மிருகங்கள் அங்கே நடமாடுகிற ஒரு இடமாயிருந்தது. இங்குதான் தாவீது அவனுடைய சகோதரரும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது.
ஆனால் ராஜ்யபாரத்தில் அமர முடியாதபடி, அவனுடைய சேர்ல உட்கார முடியாதபடி அவன் அதுல்லாம் என்கிறதான கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலுக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்க வேண்டிய இவன் இப்பொழுதோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். ராஜாவின் மருமகனாய் இருப்பதினால் இவனுக்கு எந்த பயனும் இல்லை. அது மட்டுமல்ல, இவன் ராஜாவுடைய மகனுடைய தோழனாய் இருப்பதினால் அவனுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். சவுல் ஈட்டியோடு கூட இவனை கொலை செய்வதற்கு இவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில அவன் தன்னுடைய மனைவியினுடைய உதவியை நாடவில்லை, தன்னுடைய மாமனாருடைய உதவியை நாடவில்லை, இளவரசனும் தன்னுடைய நண்பனுமாயிருந்த யோனத்தானை அவன் பார்க்கவில்லை. யாருடைய உதவியை தேடுவது என்று இவன் நினைத்த பொழுது ஓடி ஓடி ஒளிந்த நிலையில், தலைமறைவான நிலையில், பதுங்கி கொண்டிருந்த நிலையில், ஆமே, இவன் ஆண்டவரோடு பேசினான். ஆமே, தோத்திரம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல மனித உதவி உங்களுக்கு அற்று போகலாம், உறவினர்களின் உதவி உங்களுக்கு இல்லாமற் போகலாம், நண்பர்களின் ஆதரவு அற்று போகலாம். ஆனால் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை அவன் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விட்டார். அதுல்லாம் கெபியிலே ஒளிந்திருந்த என்னை அவர் விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்த பொழுது என்னுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, என்னுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை வனாந்தர அனுபவம் உங்களுக்கு வரலாம், முட்புதரை போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு வரலாம். ஒருவேளை அடர்ந்த காடுகள் மத்தியிலே வசித்ததானே வாழ்ந்ததானே இந்த தாவீதை போன்றதான அனுபவங்கள் நமக்கு வரலாம். நீங்க அவரை மட்டும் நோக்கி பார்த்தால் உங்களுடைய முகங்கள் நிச்சயமாய் பிரகாசிக்கும். உங்களுடைய முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, பூமியின் எல்லை எங்கிலும் இருக்கிற யார் அவரை நோக்கி பார்த்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் தேவனாயிருப்பார். ஆமென். அவர் நம்மை அற்புதமாய் பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அதனாலதான் பக்தனாகிய ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுறாரு, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கியேன், கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். அற்புதமான பாடல்கள். அவரை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கண்களை தந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா.
பாடிக்கொண்டே இருக்க முடியும், பரவசத்தோடு பாடிக்கொண்டே இருக்க முடியும். நம்முடைய கண்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் தன்மேல் போட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அவரை மட்டும் நோக்கி பாருங்க. இரண்டாவதாக ஆமை சங்கீதங்களின் புத்தகம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமே 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். இரண்டாவது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும். ஏறெடுக்கப்படணும்னு சொன்னா இரண்டும் ஒரே அர்த்தமாக தான் இருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் ஸ்பெஷலா அவரை மட்டும் நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கணும். நேர பார்க்கும்போது ஆமே தோத்திரம் வலது பக்கமும் இடது பக்கம் நம்முடைய விழிகள் சிதறி போவதனால அநேகர் நம்முடைய கண்களுக்கு இடது பக்கத்திலும் தெரிகிறாங்க, வலது பக்கத்திலும் தெரிகிறாங்க. ஆனா நம்முடைய கண்கள் ஆமே அவருக்கு நேராக, அப்படியானா அவர் ஒருவரை மட்டுமே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வளைச்சு பிடிச்சு பார்த்தா எல்லாரும் தெரியுது. குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஒருவரை பார்க்கணும்னா அந்த பார்வை தான் அவரை நேராக பார்க்கிற பார்வை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம அப்படி ஜெனரலாக இப்போ நம்ம பார்க்குறோம், சில ரொம்ப உன்னிப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நான் பார்க்கணும்னு சொன்னால் அவங்கள பார்க்கணும் உன்னிப்பாக பார்த்தாக்கி தான் தெரியும். இப்படி மொத்தமாக பார்த்தா எல்லாரும் தெரிவாங்க. குறிப்பாக ஒரு அவரை பார்க்கணுன்னா உன்னிப்பாக நம்ம பார்க்கணும். சில காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கணும். சிலது தூரத்தில் நம்ம ஏறெடுத்து பார்க்கணும். அங்கே இருக்கிறாங்களா, இங்கே இருக்கிறாங்களா, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட பார்வைகள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்தில் நாம் எப்பொழுதும் ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. சத்தமிட்டு ஜெபிப்பது மட்டும் ஜெபம் அல்ல, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பதும் அது ஊக்கமான ஜெபமே. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், உம்மை நோக்கி பார்க்கின்றேன் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், உம்மை நோக்கி என் கைகளை விரித்து. இதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதுடைய கண்கள் மனித ஒத்தாசையையோ உலகத்தாரின் முகத்தையோ அதிகாரிகளையோ செல்வந்தர்களையோ நோக்கவில்லை. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை மட்டும் அவன் நோக்கி பார்த்தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுதும் என்னுடைய கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஏறெடுத்து நான் பார்க்கணும். என் கண்கள் உம்மையே ஏறெடுத்து பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. பேதுருவின் கண்கள் ஆமே கர்த்தரை பார்க்க மட்டும் அவனுக்குள் பயம் இருந்தது, திகில் இருந்தது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்த பொழுதோ அலைகடலின் அலைகள் எல்லாம் ஓய்ந்தது. நல்ல கவனிக்கணும். மூழ்கி போகிற சூழ்நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பரத்தில் இருந்து அவர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 26ஆம் சங்கீதம், மன்னிக்கவும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர். அல்லேலூயா. ஆமா. 54ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மட்டும் நம்மை விட்டு விலகாது. 125 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா, தோத்திரம். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. தோத்திரம். அவரை பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. இந்த மாசத்துல நீங்க அவரை மட்டும் நோக்கி பாருங்க, நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே, அவரை மட்டும் ஏறெடுத்து பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். ஆமே, யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 25 வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நாம் அவருடைய பிரமாணங்களை உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? உற்று பார்க்கணும். நம்ம எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். வேதத்தில் மனிதனுக்கு தேவையான நடைமுறைக்கு உரிய எல்லா விதமான நடைமுறை காரியங்களும் வேதத்தில் ஆண்டவர் எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறார். எப்படியும் வாழ வேதம் நமக்கு அனுமதிப்பதில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறதான சட்ட திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல சுயாதீன பிரமாணமும் நமக்கு இருக்கு. அதே போல கிறிஸ்துவின் பிரமாணமும் இருக்கு. சுயாதீன பிரமாணத்தின்படி வாழ்கிறவன் கெட்டு போவான். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி வாழ்கிறவனோ தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளுவான். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் போல வாழ்றவன் மாண்டு போவான். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் அவன் தப்புவிக்கப்படுவான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ஆகவே நாம் உற்று பார்த்து காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஆமே, வேத சத்திய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் நமக்கு அருமையான போதனைகளை தருகிறது. கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். 2வது ஆராதனையில் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை ஆதாரமாய் வைத்து கணவனுக்கு ஆலோசனை, மனைவிக்கு ஆலோசனை, பிள்ளைகளுக்கு ஆலோசனை, அதே போல பெற்றோருக்கு ஆலோசனை, வேலைக்காரருக்கு ஆலோசனை, அதே போல வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு ஆலோசனை, ஏராளமானவைகளை நாம் கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நல்ல சட்ட திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறது. அதை நாம் உற்று பார்த்து நாம் கவனமாய் அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 7 அதிகாரம் 39 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 39 வசனம். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் என்ன செய்திருக்கிறாள்? கட்டப்பட்டிருக்கிறாள். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். மனைவியானவள் தன்னுடைய புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் பிரமாணத்தினால் கட்டப்படுகிறாள். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மணவாளனாகிய இயேசு அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இனி அவர் மரிப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கிறவர், இனி மரிப்பதில்லை. உயிர்த்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மணவாட்டியாகிய நாம் பிரமாணத்தின் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டிலிருந்து ஒருபோதும் நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் மனைவி அவள் கட்டுப்பட்டிருக்கிறாள் பிரமாணத்தினாலே. அதே போல மணவாளனாகிய இயேசு
அவர் மரித்து உயிரோட கூட எழும்பி இருக்கிறார். அவர் இனி மரிப்பதில்லை. ஆகவே நாம் மரிப்பது வரைக்கும் அவரோடு உள்ள பிரமாணத்தினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவுக்கு பிரமாணம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது 119 சங்கீதம் 5 வசனத்தில் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் அவர் நமக்கு கற்று கொடுத்திருக்கிற, கட்டளையிட்டு இருக்கிற, எழுதி கொடுத்திருக்கிற பிரமாணங்களை நாம் உற்று பார்த்து அவைகளின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. 4வதாக நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? நேரம் நமக்கு அதிகமாக இல்லை, ஆயினும் எதுவரைக்கும் நேரம் அனுமதிக்கிறதோ அதுவரைக்கும் நாம் பார்ப்போம். 4வதாக நாம் எப்படி அவரை பார்க்க வேண்டும்? ஆமென். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்கள், பார்ப்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அப்போஸ்தலர் 7:55. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் கண்டான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு சகேயுவை சந்திக்கும் பொழுது அவன் தங்கியிருந்த, ஒளிந்திருந்த, மறைந்திருந்த காட்டத்தி மரத்தின் கீழே வந்த பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று அவனை கனிவோடு அழைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அருமை இரட்சகராகி நம்முடைய ஆண்டவராகி இயேசுவை அண்ணாந்து பார்க்க அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எட்டி எட்டி பார்த்து, அண்ணாந்து பார்த்து, என் கண் பூத்து போனதே என்று பக்தன் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார். பழைய பாடல்களிலே ஒன்று. நீங்களும் நானும் அருமை இரட்சகராகிய இயேசு எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அண்ணாந்து பார்த்தவுடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முதல் இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். 2வது இரத்த சாட்சி ஸ்தேவான். வேதத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷப்படாத, ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஸ்தேவானை பார்த்து அவர்கள் மூர்க்க வெறி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டு யூதர்கள் என்ன செய்தாங்களா? மூர்க்கமடைந்தார்கள். பிரசங்கத்தை கேட்கும் போதே மூர்க்கமடைந்தார்கள். அது மட்டுமல்ல, பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பற்களை நெரு என்று கடித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலும் இருந்திருக்கு, இந்த நாட்களிலும் இருக்கத்தான் செய்யும் நான் நினைக்கிறேன். பிரசங்கத்தை கேட்கும் போதே மூர்க்கம், கோபம் வந்துருச்சு. 2வது பல்லை கடித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள். காதுகளை அடைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய காதுகளை, பிரசங்கத்தை கேட்காதபடி தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து கல்லெறிந்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தேவான் வேறு ஒன்றும் செய்யல, இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். யூதர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் மூர்க்கம் கொண்டார்கள், பல்லை கடித்தார்கள். முகத்தோற்றத்தில் வேறுபாடு இருந்தது. கற்களினால் அந்த ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்தார்கள். நல்ல கவனிக்கணும். ஸ்தேவான் தனக்கு முன்னே கூடி நின்று அங்கே மூர்க்கம் கொண்ட மனிதர்களை அவன் பார்க்கவில்லை. 2வது, பல்ல கடிச்சாங்கல்லாம், அந்த பல்ல கடிக்கிறதையும் அவன் பார்க்கல, கேட்கவும் இல்லை. முகத்தோற்றத்தில் வேறுபாடோடு இருந்ததானே யூதர்களையும் அவன் பார்க்கவில்லை. கல்லோடு தனக்கு முன் நின்றவர்களையும் பார்க்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
சூழ்நிலையை பார்க்காமல் தன்னுடைய கண்களை அண்ணாந்து பார்த்தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தன்னுடைய கண்ணை அண்ணாந்து பார்த்த பொழுது ஆமென், பரலோகத்தை அவன் கண்டான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பரலோகத்தை கண்டான். எதிர்பார்ப்போடு மேலே பார்த்தான். அவருடைய பார்வை பரலோக தரிசனத்தை கண்டது. பரலோகம், வானமாகிய பரலோகம் திறந்திருந்ததை கண்டான். தேவனுடைய மகிமையை கண்டான். வசனம் சொல்கிறது ஆமென், இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்திலே நிற்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. ஜனங்கள் உங்கள் மேல் மூர்க்கம் கொள்ளும் பொழுது, உங்களுக்கு எதிராய் கற்களை வீசும் பொழுது, உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களை துக்கப்படுத்தும் பொழுது, நீங்கள் உடைய முகத்தை தேவனுக்கு நேராக அண்ணாந்து பார்க்கும் பொழுது பரலோகம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெரியும். பரலோகத்திலே நமக்காய் அவமானப்பட்டு, நமக்காய் அடிபட்டு ரத்தம் சிந்தி மரித்த இயேசு பிதாவானுடைய வலது பார்சத்திலே நிற்பதையும் நீங்கள் காண்பீர்கள். நல்ல கவனிக்கணும். இவன் ஆமை தோத்திரம் கல்லையோ மூர்க்கம் கொண்ட ஜனங்களையோ அவன் பார்த்திருந்தால் பரலோகத்தையும் பார்த்திருக்க முடியாது. பரலோகத்தில் தனக்காய் எழும்பி நிற்கிற இயேசுவையும் அவன் பார்த்திருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒருமித்து ஆமே அவர்கள் கல்லை அவன் வீசிய பொழுது அவன் சொன்னதான ஒரே ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம் பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாதகத்தை சுமத்தாதிரும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லிவிட்டு நித்திரை அடைந்தான். ஒரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமை, இயேசு எழுந்து நின்ற ஒரே இடம் வேதத்தில் எழுதப்பட்ட இந்த இடம் மட்டும்தான். மற்றபடி பல இடங்களில் வாசிக்கும் பொழுது பிதாவானவருக்கு வலது பார்சத்திலே இயேசு அமர்ந்திருக்கிறார் என்கிறதான வார்த்தை வசனம் இருக்கிறது. ஆனால் ஸ்தேவான் மட்டும் இரத்த சாட்சியாய் மரிக்கும் பொழுது என் அருமை இரட்சகர் இயேசுவால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அல்லேலூயா. எனக்காக ஒரு பரிசுத்தவானின் ரத்தம் சிந்தப்படுகிறது என்று சொல்லி அவர் துள்ளி குதித்து எழுந்து நின்றார். அவர் எழுந்தபோது அவர் மட்டுமா எழுந்து நின்றிருப்பார், தூதர் சேனை எல்லாம் எழுந்து நின்றிருக்கும். இயேசுவே எழும்பும்போது தூதர்களுக்கு என்ன வேலை? அவர்கள் எழுந்து நின்றிருப்பார்கள். சேராபீன்கள் கேராபீன்கள் எழுந்திருப்பார்கள். ஆமே, 4 ஜீவன்கள் எழுந்திருப்பார்கள். 24 மூப்பர்கள் எழுந்திருப்பார்கள். ஆக ஒட்டுமொத்தமாய் முழு பரலோகமும் எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் அண்ணாந்து பார்க்க வேண்டும். ஸ்தேவான் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தொழுது கொண்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை விரோதிகள் கல்லறிந்தார்கள், அவன் நித்திரை அடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கலக்கமான சூழ்நிலைகளா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, ஆமே, மனுஷன் சத்துருவை உங்களை நினைக்கிறானா? கவலைப்படாதுங்க. உடைய கண்களை நீங்கள் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை கண்ட கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காய் பாடுபட்டவர், உங்களுக்காய் சிலுவை சுமந்தவர், உங்களுக்காய் இரத்தம் சிந்தினவர், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமே கடலின் மேல் நடந்து வரும் பொழுது அவன் இயேசுவின் முகத்தை பார்க்காமல் அவன் தன்னுடைய காலின் கீழ் இருந்த கடலை பார்த்தான். ஆமே, கடலை பார்த்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனால் எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தானோ அப்பொழுது அவனை கரங்களினாலே தூக்கி எடுத்து அமிழ்ந்து போகாதபடி பாதுகாத்தார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமிழ்ந்து போகிற கடலை பார்க்காதுங்க, பிரச்சனையை பார்க்காதுங்க. அமிழ்ந்து போகிற உங்களை தூக்கி எடுக்கிற என் இயேசுவை நோக்கி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஏறெடுத்து பாருங்க, அண்ணாந்து பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவாக 4ஆவதாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும்
நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். நிறைவாக எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாய் எபிரேய நிருபக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரை குறித்து பேதுரு சொல்லுகிறார்? எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர்தான் வரலாற்று புருஷன். உலகில் பாவம் இல்லாமல் வாழ்ந்த ஒரே பரிசுத்தர் நாம் ஆராதிக்கிற இயேசு. மெய்யான போதனைகளை தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பிரசங்கித்தவர். நாம் கவனித்து பார்க்க வேண்டிய கிறிஸ்து இயேசு. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். அவருடைய அன்பை விவரிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆமே வேதம் சொல்கிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவருடைய அன்பில் எவ்வளவு மாற்றம் இல்லாதவர். ஆமே. மற்றவருடைய துயரை பார்த்து ஆமே அழாது என்று சொல்லி மனதுருகினவர். ஆமே. ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனதுருக்கம் உள்ளவர். அவரையே நோக்கி பாருங்க. கோபமற்ற, வைராக்கியமற்ற, பகைமை உணர்வற்ற வாழ்க்கை வாழ்ந்த இயேசுவை நோக்கி பாருங்க. பாவியான ஸ்திரீயையும் பார்த்து நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுடைய பாவங்களை மன்னித்து அனுப்பிய இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களையே எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிற அவரையே நோக்கி பாருங்க. உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற அவரை நோக்கி பாருங்க. கவனித்து பாருங்க. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிபட்டு காயங்களை ஏற்றுக்கொண்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுதும் ஆமே நமக்காக வேண்டிக் கொண்ட அவரை கவனித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய ஜீவிய காலம் முழுவதையும் கவனித்து பாருங்க. ஆகவேதான் எபிரேய நிருபக்காரன் நாம் அறிக்கை பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷனை பார்த்தா நம்ம வீழ்ந்து போயிடுவோம். அவரை நாம் பார்ப்போம் என்றால் ஒரு நாளும் நாம் வீழ்ந்து போவதில்லை, தவறி போவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு கொடுத்த அற்புதமான கண்களை கொண்டு நாம் இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்தின்படியே நாம் செய்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான கண்களை கொண்டு ஆமை அவரை நோக்கி பார்ப்போம். இரண்டாவது அவரை ஏறெடுத்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, அவரை உற்று பார்ப்போம், அவரை அண்ணாந்து பார்ப்போம். கடைசியாக ஆமென் நம்முடைய இயேசுவை கவனித்து பார்ப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை
பயப்படுவதில்லை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனையின் நேரத்தில், எங்கள் போராட்டமான சூழ்நிலை மேலே, எங்கள் தேவையின் மத்தியிலே எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கணும். சொல்லுங்க, அந்த உலகத்தின் மேல் அல்ல, மனிதர்கள் மேல் அல்ல, மற்ற காரியத்தின் மேல் அல்ல, உம்மேலே எங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்கணும். உம்மை தான் எங்களுடைய கண்கள் பார்க்கணும், பார்க்கணும். ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் வாசித்தது போல் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் வெட்கம் வரும், ஏமாற்றம் வரும், அவமானம் வரும், கஷ்டம் வரும், எல்லா நஷ்டமும் வரும். ஆனால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபை இரக்கம் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்ததான நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லா சூழ்நிலைமைகளும் எல்லா வேலைகளிலும் உமது முகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். எங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், தலை குனிய பண்ணாத தேவன், எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைமைகளிலோ உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பந்திய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியோ. அபாத்திரமா இதில் யாரும் பங்கு பெறாதபடிக்கு உண்மையாகவே உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆமே, ஒரு பாடலை பாடுகிறதான நேரத்திலே நீங்கள் வரிசைகரமாக நீங்கள் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் சீக்கிரத்திலே ஞான ஸ்நானம் எடுக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பந்தியில் பருமாறுகிறவர்கள் நீங்கள் வேகமாக முன்னாடி கடந்து வாருங்க, முக்காடு படிட்டு கொள்ளுங்கள். மற்றவர்கள் தரையில் அமர்ந்திருக்கிறவர்கள் நேர் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். எல்லாரும் தலையில் பெண்கள் எல்லாரும் முக்காடிட்டு கொள்ளுங்கள். வெளியே இருக்கிறவர்கள் பயத்தோடு பயபக்தியோடு எல்லாரும் காணப்படுவோம். இது விளையாட்டு காரியம் அல்ல, பயபக்தியான நேரம். ஆகவே பயத்தோடு பயபக்தியோடு